நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு வீடியோஸ்லேயே போடுறாங்க, இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க, இதுக்கு இதை எடுத்துக்கோங்க சொல்லிட்டு. அண்ட் பீப்புள் ஆர் பிலீவிங் தம் பிகாஸ் தே ஆர் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க சாப்பிட்றது கட் பண்ணால் இழைச்சிக்கணும்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. இழைக்கணும் அப்படின்னா கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். Women lose calcium after 35. It's going to be alarming situation where after 35 நிறைய பேர் வந்து மில்லட்ஸ் நிறைய சாப்பிட்டு ரொம்ப லீன் மசில் ஆகிடுவாங்க. லைக் they become very lean and they don't have the energy to face the other work. Supplements, the name itself says it's a supplement. ஸோ நம்ம சாப்பிட்றதை தாண்டி நமக்கு தேவைப்படுறது சப்ளிமெண்ட்டாக எடுக்கணும். ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஜென்ரலாக அனிமலோட ப்ரோட்டீன் வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் கொடுக்குறதாகவும், வெஜ்லேருந்து கிடைக்கக்கூடிய சோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், இதுக்கு மேலே நம்ம லைஃப் ஸ்டைலையே ரொம்ப பெட்டராக ஆக்கிடணும் அப்படின்றதுக்காக நம்ம ரொட்டீன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நீ காலையிலேயே ஜிம்முக்கு போகிற, ஈவினிங் போகிறது தான் பெஸ்ட்டு, நீ என்ன மில்லட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதான்ப்பா பெஸ்ட்டு, க்ரீன் டீயை விட பிளாக் காஃபி குடிச்சுப்பாரு அதுதான் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நம்ம ரொட்டீனை மாற்றுறதுக்காகவே பல பேர் பல சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அது உண்மையா இல்லை நம்ம ரொட்டீனே பர்ஃபெக்டாக தான் இருக்கா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும்ல. அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கூட டாக்டர் பிரீதா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸு இன்டர்நெட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங்கே பண்ணுறது பெட்டர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஈவினிங் பண்ணுறது பெட்டர்னு சொல்கிறாங்கல்ல. எது வந்து உண்மையிலேயே நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? மார்னிங் வந்துட்டு பார்த்தா கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் எனர்ஜி நம்மளுக்கு வந்துட்டு பீக்கில் இருக்கும்போது என்ன நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் பெட்டராக இருக்கும். அண்ட் அந்த த்ரூ அவுட்டாக நம்ம டேக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதே ஈவினிங் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களோட பர்சனல் ரெக்கார்ட் வந்துட்டு சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வெயிட் லிஃப்ட்ஸ் வந்து ஈவினிங் பண்ணிக்கலாம். பட் இப்போது இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்துட்டு பார்த்தோன்னா எல்லாருமே ஈவினிங் ஜிம் தான் மோஸ்ட்லி போஸ்ட் 5 till 12, 1 AM பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஆக்சுவலி நம்மளோட சைக்கிள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமே தவிர ஒர்க் அவுட் எப்போ போனாலும் நல்லது தான், பெட்டர் இந்த மார்னிங். ஓகே, இதே மாதிரி தான் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையான விஷயம் அப்படின்ட்டு ப்ரோட்டீனை பற்றி ஒரு 2 இயர்ஸாக பார்த்தா நிறைய பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் அதுலேயுமே என்ன டிவைட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அனிமல் ப்ரோட்டீனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு நிறைய ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, அதில் ஃபேட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும், நீங்கள் பிளான்ட் ப்ரோட்டீனாக எடுத்துக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எனக்கு ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா நான் எதை எடுத்துக்கிறது பெட்டர்? இந்த காம்படிஷன் ஜென்ரலாகவே வெஜ் நான்வெஜ்ஜில் இருக்குது. பட் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஜென்ரலாக அனிமலோட ப்ரோட்டீன் வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் கொடுக்குறதாகவும், வெஜ்லேருந்து கிடைக்கக்கூடிய சோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி. ஏன்னு பார்த்தோன்னா லியூசின் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிட் அது வந்துட்டு நம்ம அனிமல் ப்ரோட்டீனில் அதிகமாக கிடைக்கிறதுனால நம்மளோட ப்ரோட்டீன் வந்துட்டு சீக்கிரம் கிடச்சிடுது பாடிக்கு. பட் வெஜிடேரியன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு சாய் அல்லது பீனட்ஸ் இப்படி கிடைக்கும்போது லியூசின் அந்த ஃபேக்டர் கம்மியாக இருக்கும். லைக் அது மாதிரி சில அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு வெஜிடேரியன்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிற வீகன் ப்ரோட்டீன்லேருந்து கிடைக்கிறது கம்மி. ஸோ பெட்டர் சோர்ஸ் வந்துட்டு அனிமல். பட் வீகன்ஸ் வந்துட்டு வேறு வழி இல்லை அப்படின்றது வந்துட்டு அவங்க வீகன் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஓகே, வெஜ்ஜில் ப்ரோட்டீன் அதிகமான ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்க முடியுமா? நான்வெஜ்ஜுக்குமே நான்வெஜ் சிக்கன் ஐ மீன் லைக் லாட்ஸ் தேர் ஆர் லைக் நம்மளோட சீ ஃபுட்ஸ் இருக்கட்டும், சிக்கன் இருக்கட்டும், மீட் எனி திங் விச் இஸ் லைக் ப்ரோட்டீன் பேஸ்ட். வீகன் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா சாய் இருக்குது, பீனட்ஸ் இருக்குது. நவ் தேர் பில்டிங் வீகன் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் தி பிளெண்ட் ஆல் த அமினோ ஆசிட்ஸ் which are not there in the வீகன் ப்ரோட்டீன். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது தான் வீகனுக்கு பெட்டர் ஆஸ் ப்ரோட்டீன் பவுடர். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சப்ளிமெண்ட்ஸ் நிறையவே அவைலபிள் இருக்குது. ஜிம் போகிற எல்லாருமே சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஃபுட்டாக ஒன்றத்தை வாங்கி நான் அதை குக் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு சப்ளிமெண்ட் இருக்கா, நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடித்தாலே எனக்கு கிடச்சிருதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேரக்ட் சோர்ஸ் எடுத்துக்கிறது, நம்ம பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்றது பெட்டராக இருக்குமா, இல்லை சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராதா நமக்கு? எப்போவுமே டேரக்ட் சோர்ஸ் தான் பெட்டர். சப்ளிமெண்ட்ஸ், த நேம் இட்செல்ஃப் சேஸ் இட்ஸ் அ சப்ளிமெண்ட். ஸோ நம்ம சாப்பிட்றதை தாண்டி நமக்கு தேவைப்படுறது சப்ளிமெண்ட்டாக எடுக்கணும். விச் இஸ் லைக் யோர் விட்டமின் B12 இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், இல்லை சில பேருக்கு விட்டமின் C வந்துட்டு சப்ளிமெண்ட்டாக எடுப்பாங்க, ரேதர் தே டேக்கன் அஸ் ஃபுட். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு சப்ளிமெண்ட் வந்துட்டு இட்ஸ் அன் ஆட் ஆன், இட்ஸ் நெவர் அ ஃபுட் ஃபார் யூ. ஸோ ஃபுட் வந்துட்டு நம்மளா நேச்சுரலாக கன்சியூம் பண்ணுறது இஸ் ஈவன் மோர் பெட்டர் தேன் டேக்கிங் இட் அஸ் அ சப்ளிமெண்ட். பிகாஸ் supplement when you take a supplement is when you have deficiency, when you cannot meet that level of nutrient from your food. ஸோ அந்த டைமில் நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்க முடியுமே தவிர
சப்ளிமெண்ட்லேயே வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறது இட்ஸ் வெரி பிக் நோ. ஃபுட் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஃப்ரூட் ஆகட்டும், வெஜிடபிள் ஆகட்டும், அதை சாப்பிடும்போது நமக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, நிறைய சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். சப்ளிமெண்ட்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் 30 கிராம் கிடைக்குதுன்னா இதில் அவங்க வந்துட்டு 100 கிராம் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு டிஃபர் ஆகுமே தவிர, எனர்ஜி அண்ட் பெட்டர் நியூட்ரியன்ஸ் வில் பி தேர் இன் அ நேச்சுரல் சோர்ஸ். அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் சப்ளிமெண்ட். ஸோ பெட்டர் இஸ் நேச்சுரல். ஓகே. முன்னாடிலாம் நான் பார்க்கும்போது ஜிம் போறவங்க மட்டும் தான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இருந்தாலுமே நான் டெய்லி சாப்பிடுற ஃபுட்ல எனக்கு தேவையான புரோட்டீனோ, விட்டமின்ஸோ, கால்சியம்ஸோ இல்லன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நானே டைரக்ட்டா போய் மெடிக்கல் ஷாப்ல சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிடுறேன்னு சாப்பிடுறாங்களே. சப்ளிமெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம டைரக்ட்டா போய் வாங்கி சாப்பிடலாமா இந்த மாரி? ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு வீடியோஸ்லேயே போடுறாங்க. இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க, இதுக்கு இதை எடுத்துக்கோங்க சொல்லிட்டு, அண்ட் பீப்பிள் ஆர் பிலீவிங் தம் பிகாஸ் தே ஆர் built like that. And nowadays it's very easy for someone to get something very easily. Like ஒரு pharmacy போய் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இன்டர்நெட் இஸ் தேர் ரைட். ஸோ கூகுள் பண்ணுறாங்க, போடுறாங்க, பேஸ்கெட்டில் இருக்க, இட்ஸ் கெட்டிங் டெலிவர்ட் வித்தின் 10 minutes, யுவர் ஜெப்டோ, பிளிங்கெட், வாட் எவர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு சப்ளிமெண்ட்ன்ற போது நம்ம எப்போவுமே யூ ஹாவ் டு கெட் அ கைடன்ஸ். தட் இஸ் வாட் ஐம் மீன் டு சே. பிகாஸ் கைடன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் பாடியில் ஃபஸ்ட் என்ன தேவை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது பெட்டர் தேன் ஜஸ்ட் பிலீவிங் சம்மன் அண்ட் டேக்கிங் இட். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் படி இப்போ எனக்கு டெஃபிஷியன்சி இருக்குது, நான் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ வென் யூ கோ அண்ட் மீட் அ ப்ரொஃபஷனல் லைக் அ டாக்டர், they will tell you if you need or not. So you should not blindly take because of someone's advice. ஓகே மேம். அதே மாதிரி தான் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு முடிவு பண்ணாலே எல்லாரும் ஃபஸ்ட்டு வாங்குற விஷயம் என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸாக வந்து பாதாம், பிஸ்தா, வால்நட்டு எல்லாமே வாங்கி நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, ஒரு வேளை ஃபுட்டே கூட நான் அவாய்ட் பண்ணிவிட்டு நட்ஸாக சாப்பிட்டேன்னா எனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு பதிலாக மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுலேயே தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கே, நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஒரே லெவலான நியூட்ரிஷன் தான் இருக்கா, இல்லை வந்து ஏதாவது ஒன்று பெட்டர் அந்த மாதிரி இருக்கா மேம்? Okay. Dry fruits, millets, ரெண்டுமே different source of nutrients. Millets பார்த்தோம்னா it is going to give you a lot of fiber. ஓகேங்களா? ட்ரை ஃப்ரூட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இட்ஸ் லைக் மோர் ஆஃப் அ ஸ்நாக். பட் அது ஒரு சின்ன அமௌண்ட்டில் நிறைய உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், நிறைய ஒரு நியூட்ரியன் கிடைக்கும், விச் இஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ வந்துட்டு இட்ஸ் பெட்டர் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் நாட் ஈட்டிங் ப்ராப்பர்லி. ஸோ அந்த டைமில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இஸ் அ சப்ளிமெண்ட் ஃபார் யூ ரைட் நவ். So millets பார்த்தோம்னா we can replace it with any of other carbs because this has rich in fiber. This is rich in fiber. ஸோ இதில் வந்துட்டு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து சட்டைட்டி வந்துடும், விச் மீன்ஸ் யூ வில் ஃபீல் ஃபுல். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பசிக்காது சீக்கிரம். ஸோ 3 meals per day வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும் when we take millets. பட் இப்போ நிறைய பேர் வந்துட்டு millets நிறையா சாப்பிட்டு ரொம்ப லீன் மசில் ஆகிடுறாங்க. லைக் they become very lean and they don't have the energy to face the other work. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் ஷுட் நாட் ரிலை ஆன் ஒன் திங் கம்ப்ளீட்லி. யூ ஷுட் ஹாவ் பேலன்ஸ் டயட். லைக் பேலன்ஸ் இன் த சென்ஸ் நம்ம வந்துட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க சாப்பிட்றது கட் பண்ணால் இழைச்சிடுவோம்னு சொல்லிட்டு. கிடையாது. இழைக்கணும் அப்படின்னா கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும், சாப்பிட்றது போதுமான அளவு சாப்பிடணும். ஸோ இதுதான் வந்துட்டு பேலன்ஸ் டயட். ஸோ நீங்கள் ட்ரை ஃப்ரூட்டாக மில்லட்ஸான்னு கேட்டதுக்கு வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஹேஸ் ஹை எனர்ஜி. அது ஒரு ஸ்மால் ஸ்நாக்கில் நிறைய எனர்ஜி கிடைக்கும் அண்ட் சுகர் இருக்குது இதில். மில்லட்ஸ் பார்த்தோன்னா இட்ஸ் ஹை இன் ஃபைபர். ஸோ ரெண்டுமே நல்லது இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஓகே மேம். நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ மில்க் ப்ராடக்ட்டை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது தானே? ஏன்னா நிறைய பேர் அதில் கால்சியம் இருக்குது, மில்க் எடுத்துக்கணுன்றாங்க. இன்னொருத்தவங்க இல்லை அதில் தான்ப்பா ஃபேட் அதிகமாக இருக்குது, ஸோ வெயிட் கம்மி பண்ணோன்னா அந்த பக்கமே போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, மில்க் வந்துட்டு எல்லாருக்கும் எடுத்துக்கிறது வந்துட்டு அது வந்து எப்பவுமே ஒரு பெரிய டிபேட் தான். பட் எஸ், மில்க் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். இட்ஸ் ரிச் இன் கால்சியம் அண்ட் எவ்ரி திங். Especially for women lose calcium after 35. It's going to be alarming situation where after 35 people will, especially women, will lack calcium, right? அவங்களுக்கு போனில் பிரச்சனை வரும், இது பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி டைமில் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கிறதுக்கு மில்க் நீங்கள் எடுக்கிறது பெட்டர். பட் பீப்புள் ஹூ ஆர் டெய்லி அலர்ஜிக் ஆர் பீப்புள் ஹாவ் ஆக்னி ப்ரோன், பிகாஸ் இந்த மாதிரி சில பீப்புள் அண்ட் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது மில்க் அவாய்ட் பண்ணலாமே தவிர்த்து இட்ஸ் நாட் அ வெரி பிக் நோ ஃபார் மில்க். மில்க் பேஸ் அண்ட் நான் மில்க் பேஸ் பார்த்தோன்னா க்ரீன் டீ, எஸ்பெஷலி க்ரீன் டீ, பிளாக் காஃபியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ மில்க் பேஸ் மேலே லிட்டில் பிட் ஆஃப் ஃபேட் ஆல்சோ. ஸோ கெசின் இருக்குது மில்கில். ஸோ ஃபியூ பீப்புள் லைக் மீ ஹூ இஸ் ஆக்னி ப்ரோன் cannot drink milk very often. So in that case I might need more of antioxidant. ஸோ அதுக்கு ஐ கேன் ரிலை ஆன் சம்திங் லைக் க்ரீன் டீ ஆர் பிளாக் காஃபி. அண்ட் இது ரெண்டுமே ஏன் அதிகம் நல்லதுன்னு பார்த்தோன்னா இட்ஸ் கோன் டைரக்ட்லி யுவர் பாடி இஸ் கோன் அப்சர்வ் டைரக்ட் ஆன்டிஆக்சிடன்ட் ஃப்ரம் க்ரீன் டீ அண்ட் பிளாக் காஃபிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் வந்து டைரக்டாக அப்சர்வ் ஆகும் தேன் இன்ட்ராக்டிங் தட் வித் த மில்கோட கெசினோட.
ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு ஈஸியாக நம்ம பாடி வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குமே தவிர்த்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் பெட்டர் இஸ் யுவர் க்ரீன் டீ ஆர் பிளாக் காஃபி. ஓகே மேம். அதே மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்றது, நீ ரைஸை கட் பண்ணிட்டு சப்பாத்தி சாப்பிட்டீங்கனாலே உனக்கு வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிட்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து சப்பாத்தியே சாப்பிட்ருந்தோம்னா அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கும். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது வந்து பெஸ்ட் நமக்குன்னு சொல்ல முடியும்? ஸோ டைஜஷன் வைஸ் ஈஸி டைஜஷன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரைஸ் தான். சப்பாத்தி ஹேஸ் குட் அண்ட் ஃபைபர். பட் ரைஸ் வந்துட்டு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ டேரக்ட் குளுக்கோஸ் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே யூ வில் ஹாவ் குட் எனர்ஜி. சப்பாத்தி பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஃபைபர் கண்டென்ட் அண்ட் ஆல்சோ இட் ஆல்சோ ஹேஸ் கார்ப்ஸ். பட் என்னென்னா த குவான்டிட்டி அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த திங் மட்டும் வேரி ஆகுமே ஒழிய ரைஸ் இவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்று தான், சப்பாத்தி சாப்பிட்டாலும் ஒன்று தான். நம்ம சவுத் இந்தியன் இஸ் ஆக்சுவலி ஃபார் ரைஸ். ஸோ தேர் இஸ் சம்திங் பிஹைண்ட் ஆர் ஹிஸ்ட்ரி. ஹெரிட்டேஜாக நம்ம வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஊரில் ரைஸ் தான் விளையுது. ஸோ ஆர் பாடிஸ் டென் டு டைஜஸ்ட் ரைஸ் மோர் தேன் அ வீட் விச் இஸ் கல்டிவேட்டட் இன் நார்த் இந்தியா. ஸோ சவுத் இந்தியன்ஸ்க்கு பெட்டர் இஸ் ரைஸ். ஓகே. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது ஆனால் ஒரே அளவில் கம்மியாக சாப்பிட்டா போதும். நீங்கள் நிறைய சாப்பிட்றது தான் பிரச்சனை. சப்பாத்தியாக இருந்தாலும் ஒரு 5, 6லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சேம் ஹியர்.